மேலே இருங்க. ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಸ್ವಲ್ಪ ಅಡ್ಜಸ್ಟ್ ಮಾಡಿ, ಸ್ವಲ್ಪ ಕನ್ನಡ ಗೊತ್ತು. ಇವಾಗ ತುಂಬ ಕಷ್ಟ ಆಗಿದೆ. ಅಮ್ಮ ಸರೋಜದೇವಿ ಅಮ್ಮ ఇవాళ లేదు మన మధ్యలో. ತುಂಬ ప్రీతి అమ్మ ಅಂದರೆ ఒక యాక్ట్రెస్గా మాత్రం కాదు, ఈ ಮನೇಲೆ ಎಷ್ಟು ಮೆಮರೀಸ್ ಇದೆ. ಇವಾಗ ಕೂತ್ಕೊಂಡು ಮಾತಾಡೋಕ್ಕೆ ఒక అవకాశం వచ్చింది మాకు. నాట్ ఓన్లీ యాజ్ అన్ యాక్ట్రెస్, నాట్ ఓన్లీ సీయింగ్ హర్ ఇన్ హర్ ఫిల్మ్స్, బట్ వీ ఆల్ గాట్ an experience to sit with her and listen to her. ఆమె మాట్లాడే విషయాలన్నీ వచ్చి ఇట్స్ లైక్ సంథింగ్ ఫ్రెష్, లైక్ జెమ్స్ వేర్ younger generation should learn and know. There is no connectivity. We always wanted her to bond with the current generation so that they will know how they ఎంతో కష్టపడి వచ్చారు. ఇట్స్ నాట్ అన్ ఈజీ జోక్. ఒక్కొక్క ఆర్టిస్ట్ ఎంజిఆర్ గారితో 26+ ఫిల్మ్స్, శివాజీ గారితో 22+ ఫిల్మ్స్. సో సచ్ అ లెజెండరీ యాక్ట్రెస్. లాస్ట్ ఇయర్ ఇంటికి వచ్చినప్పుడు అమ్మని చూసినప్పుడు సో హ్యాపీ టు షేర్ దట్, టు స్పెండ్ టైమ్ 1 hour. ఇವಾಗ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. I still can't believe that she's no more. She looks the same. It's a big loss to the film fraternity. No replacement. కొంత ఆర్టిస్టులకి రీప్లేస్మెంట్ వస్తుంది ఫ్యూచర్లో, బట్ సరోజాదేవి అమ్మకి నో రీప్లేస్మెంట్. ఐస్, ద కరిస్మా, ద వే షీ పర్ఫార్మ్స్, ద వే షీ క్యారీస్ హర్ సెల్ఫ్ అవుట్సైడ్, నాట్ జస్ట్ ఇన్ ఫ్రంట్ ఆఫ్ ద కెమెరా, బట్ బయట కూడా. లైక్ on behalf of South Indian Artists Association, we had a show in Malaysia. Amma had come. We called the entire the senior artists. So Amma had come to Malaysia. She enjoyed every moment, sharing all her experiences with us, with Vijay Kumari Amma, Bharti Aunty, everyone. It's a real irreparable loss in Chappuchu. ಅಷ್ಟೇ ಹೇಳಬೇಕು. ಅಮ್ಮ ಅಂದರೆ ಆಲ್ವೇಸ್ ಇನ್ ದ ಹಾರ್ಟ್. That's all I can say. May her soul rest in peace, but definitely her memories will remain forever for actors like us and for future actors to come. And ఒక విషయం ఏమంటే, another 2-3 months ఆ బిల్డింగ్ రెడీ అయిపోయి ఉండేది చెన్నైలో. We wanted Amma to come and visit the building and grace the occasion and bless all of us. But anyways, we will have Amma's photo over there in the gallery and keep it forever. Thank you. நமஸ்காரம். சரோஜாதேவி அம்மா சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கோம். அவங்க ஒரு பெரிய ஐகான். ஒரு 50 வருஷத்துக்கு மேலே இந்தியா ஃபுல்லாக, இன்னைக்கு வந்து பேன் இண்டியா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அன்னைக்கு அவங்க எல்லா சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ், ஹிந்தி சினிமா அத்தனையும் ஒரு 50 வருஷம் ஹீரோயினாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. 200 படத்துக்கு மேலே நடிச்சிருக்காங்க. அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அவங்க சமகாலத்தில் பப்ளிக் மேலேயும் சரி, மற்ற ஆக்டர்ஸ் மேலேயும் அவங்களுக்கு இருந்த இன்ஃப்ளூயன்ஸ் அவ்வளோ. அபிநய சரஸ்வதி, கன்னடத்து பையங்களின்னு எல்லாரும் வந்து அப்படி அவங்கள ரசிச்சிருக்காங்க. அண்ட் அப்போ இருந்து எல்லா சூப்பர் ஸ்டார்ஸ் கூடயும் அவங்க ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. அப்படி எந்த ஆக்டருமே அது மாதிரி நடிச்சதே இல்லைன்னு நினைக்கிறேன். இவங்க மட்டும்தான் வந்து எம்ஜிஆர் கூடயும், சிவாஜி கூடயும், இங்கே ராஜ்குமார் சார் கூடயும், என்டிஆர் அவர் கூடயும், அங்கே திலீப் குமார் சார் கூடயும், விஜயதத் கூடயும், அப்படி எல்லா ஆக்டர்ஸ் கூடயும் மோஸ்ட் வாண்டட் ஹீரோயினாக அவங்க இருந்திருக்காங்க. எங்களோட பாக்கியம் ஆக்டர் அசோசியேஷனில் இருக்கும்போது இன்ஃபேக்ட் மந்த்லி ஒன்ஸாவது கூப்பிட்டு பேசுவாங்க. எப்படி போயிட்டு இருக்கு, எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பேசுவாங்க. அந்த மாதிரி அவங்க கூட ஒரு இன்ட்ராக்ஷன் கிடைச்சதெல்லாம் எங்களோட பாக்கியம். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்க கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. எப்பவுமே வந்து தமிழ்நாடு பற்றி பெருமையாக பேசிகிட்டே இருப்பாங்க. அங்கே இருக்கிற ஆக்டர்ஸ் பற்றி, டைரக்டர்ஸ் பற்றி, சினிமா பற்றி எந்நேரம் பேசிகிட்டே இருப்பாங்க. அப்பாவுக்கு ரொம்ப நெருக்கம். அதனால வந்து சிவுன்னு அப்பாவுக்கு பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி. எப்போ வந்தாலும் பெங்களூர் வந்தால் வீட்டுக்கு வா, நீ வரவே இல்லைம்பாங்க. சென்னைக்கு வந்தால் நிச்சயம் வீட்டுக்கு கூப்பிடுவாங்க. டி நகரில் அவங்களுக்கு ஒரு வீடு இருக்குது, நாங்கள் போய் பார்த்துட்டு வருவோம்.
ஸோ இந்த ஜென்ரேஷனில் எங்களுக்கு அவங்க கூட பழகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு, செட்டில் நடந்த காமெடியான விஷயங்களை சொல்லி ஷேர் பண்ணிக்குவாங்க. அண்ட் எப்படி அவங்க வந்து ஃபிட்டாக வச்சுக்கிட்டாங்க, எப்படி இவ்வளோ தூரம் அவங்க கெரியரை வந்து கவனிச்சுக்கிட்டாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து மக்கள் மேலே இருக்கிற அன்பு இருக்குல்ல, சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, மக்கள் மேலே இருக்கிற அன்பு அவ்வளோ இருக்கும். நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணலான்னு சொல்லி அவ்வளோ அட்வைஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. இன்னைக்கு அவங்க ரொம்ப மிஸ் பண்ணணும். ஏன்னா அந்த பில்டிங் முடியும் போது அவங்க வரணும், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எங்க கூட ஷேர் பண்ணணும், நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். இவ்வளோ சீக்கிரம் அவங்க பிரிஞ்சு போவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அவங்க ரொம்ப நிம்மதியாக போயிருக்காங்கன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்களோட அவ்வளோ பேரோட மனசுல அவங்க நிறைஞ்சிருக்காங்க, எப்பவுமே இருப்பாங்க. அவங்க ஆத்மா சாந்தி அடையும்.